Hi friends, welcome to Tamil. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய லேப்டாப் ரிவ்யூ. நான் ஒரு 6 மந்த்தாக ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ப்ரோஸ் இருந்துச்சு, என்னென்ன நல்ல விஷயம் இருந்துச்சு, என்னென்னலாம் எனக்கு பிடிக்கல, பழைய லேப்டாப் கம்பேர் பண்ணுறதோட இது என்ன பெட்டராக இருக்குது, அதில் என்ன பெட்டராக இருக்குது, ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன லேப்டாப்ன்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ Acer லேப்டாப் Nitro 5 பற்றி பார்க்கணும். அது அன்பாக்சிங்கில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து மேலே எல்லா லேப்டாப்பும் கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே யூசர் மேனுவல்ஸ், அந்த மேனுவல் பேப்பர்லாம் வச்சுட்டு அப்புறம் சார்ஜர் 180 வாட் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க அதில். ஸோ அது வந்து ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்றதுனால அவ்வளோ 180 வாட் அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு பாக்ஸில் என்ன பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு ஸ்லாட் கனெக்டர் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட்டாக கேபிள் டு ஒரு பின் கேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் பார்ப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அந்த கேபிள் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் டிசைன் பார்த்திங்கன்னா ஏதோ புதுசாக ஏதோ டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு லைன்ஸ் மாதிரி. நான் மேலே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் போட்டு கெடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அதே மாதிரி தான் காமிக்கிறேன், ஏன்னா அது ஃபிலிம் எடுத்துட்டாலும் எனக்கு வேஸ்ட் தான். ஸோ அது எப்படி இருக்குன்னா ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கும். உங்களுக்கு வந்து கிளாஸியாக தெரியும் கேமராவில் பார்க்கும்போது, பட் அது ஒரு மேட் ஃபினிஷாக தான் இருக்கும். கிளிட்டர் ஃபீலோடு கிடைக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நான் ஒட்டியிருக்க இடத்த விட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேமராவை பார்க்கலாம். ஸோ ஒரு மேட் ஃபினிஷ் வித் கிளிட்டர் எஃபெக்ட் வித் லைன்ஸோட ஃப்ரண்ட் பொசிஷன் இருக்குது. ஒரு கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாலும் அந்த எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா USB, அந்த மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக் அந்த மாதிரிலாம் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இண்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பின்பக்கமாக நமக்கு வந்து தண்டர்போல்ட், HDMI அண்ட் இன்புட், சார்ஜரோட கனெக்டர், அந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரவுண்ட் பின். அப்புறமா எக்ஸாஸ்ட், இது வந்து 4 வெண்ட் எக்ஸாஸ்ட், 4 இன்டேக் அண்ட் 4 எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்டேக்கும் 4 விதமாக எடுத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து 4 பக்கம் அது எடுக்கலை, ஏன்னா அடிப்பக்கம் நல்லாவே ஃபீல் தெரியுது ஏர் இன்டேக் ஆகிறது. பட் ஃப்ரண்ட்டில் வெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அந்த வெண்ட் வந்து இன்டேக் ஆகுதா அப்படின்றது கை வச்சாலும் எந்த ஃபீலும் கிடையாது. பட் ஆனால் அந்த கீபோர்டு இருக்குல்ல, அந்த ASW கீ இருக்குல்ல, ஸோ அந்த கீழேயும் நம்பேட் சைட்லேயும் ஒரு சின்ன செக்ஷன் இருக்குது, அந்த ஏர் செக்ஷன். நீங்கள் வந்து கீபோர்டு டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னு கை வச்சு ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அது வரையுமே எந்த இதுவும் தெரியாது. பட் ஹீட்டுன்றது உங்களுக்கு கீபோர்டில் கொஞ்சமாக இருக்காது. நான் என்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸில் டெஸ்ட் பண்ணல, பட் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க சுத்தமாக. நீங்கள் பழைய லேப்டாப் கம்பேர் பண்ணுறதோட ஹீட்டுன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது ஏன்றது இன்னும் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு i5 HCS ப்ராசஸர், 12th Gen 12500H அப்படின்ற மாதிரி ஒரு i5 இன்டலோட தான். ஸோ நான் ஏன் இன்டெல் போனேன் அப்படின்னா, அப்போதைக்கு காம்படிஷனில் எனக்கு லேப்டாப் இருந்தது பார்த்திங்கன்னா எனக்கு ரைசன் இருந்துச்சு, இன்டெல் இருந்துச்சு. அதோட ஸ்கோர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணாங்க நெட்டில் பெஞ்சஸில். ஸோ கம்பேர் பண்ணுவோம் இன்டெல் 12.5 வந்து நல்ல ஒரு ரைசன் 9 லெவலுக்கு காம்படிஷனாக இருக்க மாதிரி தியரிட்டிக்கலாக பார்த்தேன். சரி, என்னன்னாலும் தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். தியரிட்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், ப்ராக்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் இருக்க தான் போகுது. ஏன்னா அவங்க தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு டிஃப்ரென்ஸோடு இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணாலும் அப்படி தான் இருக்க போகுது, டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கொடுத்துருக்க எக்ஸாக்ட் வேல்யூ வந்து இருக்காது, அதோட கம்மியாக இருக்கும். பட் கம்பேரிஷன் வைஸில் வந்து ரைசன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இன்டெல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பேஸில் வந்து ரைசன் 9 கம்பேர் 5000 ஜீரோஸ் சம்திங், அது கம்பேர் பண்ணுறதோட i5 12th Gen நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ அது பேஸ் பண்ணி நான் i5 12th Gen ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, i5 12th Gen ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு தேவையான கிராஃபிக்ஸ் வந்து அந்த குடா சப்போர்ட்டோடு எனக்கு வேணும். ஸோ அது RTX கிராஃபிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நான் ஒரு மினிமம் RTX கிராஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3050 தான் நான் இருந்தது. ஸோ 3050 சூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு 8GB ரேம் போதும், அப்புறமா அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 8GB ரேம் சூஸ் பண்ணிட்டேன். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தான் எனக்கு தலைவலியாக. இந்த லேப்டாப் வாங்குறதுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட்டு தான். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா அப்போ இருக்க காம்படிஷனுக்கு ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட்டோட இந்த லேப்பு, இந்த ஸ்பெக்கோட அந்த Acer Nitro 5 மட்டும்தான் இருக்குது. இப்போயுமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா மிச்ச பிராண்ட்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து SSD மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட் தூக்கிட்டாங்க. பேட்டரி பெருசு பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட் தூக்கிட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரியேட்டருக்கு ஒரு பிரச்சனை, நிறைய ஃபைல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா SSD வந்து காஸ்ட் வைஸ் அதிகம், ஆனால் ஹார்ட் டிஸ்க்கு காஸ்ட் வைஸ் கம்மி. ஸோ எனக்கு அந்த ஒரு ரீசனுக்கோசம் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, அந்த ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட். பட் ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆஷூஸ் வரும், லெனோவோ உள்ளே வரும், டெல் வரும்,
நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே இதை வந்து ஒரு புது சீரியஸாக போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு லேப்டாப் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி போகலாம். இதை வந்து அப்படியே பேசிகிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள், லேப்டாப் எப்படி வாங்குறது அதை பற்றி டீட்டெயிலாக, ஓகேவா? ஸோ நம்ம இப்போ விஷயத்துக்குள்ளே வந்துடும், நம்ம எங்கேயோ போயிட்டோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்து இந்த லேப்டாப் வாங்கியாச்சு. i5 12 Gen 3050 8GB RAM. அதை மட்டும்தான் எனக்கு மெயின் கன்சர்னாக தெரிஞ்சு. ஒரு ரிஃப்ரெஷ் ரேட்லாம் சும்மா பேருக்கு தான். ஏன்னா ஒரு 144 Hz ரிஃப்ரெஷோட டிஸ்பிளே இருக்குது அப்படின்றாங்க. நம்மளுக்கு 60 Hz இருந்தாவே போதுமானது தான் என்னோட நாலேஜ் படி இருக்குது. ஏன்னா 144 கொடுத்துருக்காங்க, பட் அந்த 144மே நம்ம மீட் பண்ண போகிறோமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க். அந்தளவுக்கு நம்ம ப்ராசஸரும் நம்ம கிராஃபிக்ஸும் சப்போர்ட் ஆகி அந்த FPS புஷ் பண்ணுறோமா, ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் என்னோடய பழைய லேப்டாப்பில் அதை ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ நான் ரிஃப்ரெஷ் ரேட்லாம் பற்றி கவலையப்படல. அது எப்படியும் அதிகமாக இருந்தால் நீங்கள்லாம் மார்க்கெட்டிங் தான் பண்ண போகிறீங்க. 144 240 Hz நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நான் கண்டுக்கல அந்த ரிஃப்ரெஷ் ரேட் பண்ணி. பட் டிஸ்பிளே கிளாரிட்டி எப்படியுமே ஃபுல் HD வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஆம்லெட்லாம் இப்போ உள்ள வந்துருச்சு, 4K டிஸ்பிளே ஆம்லெட் டிஸ்பிளே லேப்டாப்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நாங்கள் வீடியோஸ்லாம் அதிகமாக பார்ப்பேன், படம்லாம் அதிகமாக பார்ப்பேன்னா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணலாம். எகைன் நான் வேறு டாபிக்குள்ளே போகிறேன். ஸோ லேப்டாப் எப்படி வாங்குறதுன்னுட்டு இன்னொரு சீரியஸ் போடலான்னு இருக்கேன். அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா தான் நான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு, ஓகேவா? அதே மாதிரி வந்து எல்லா லேப்டாப்பும் கழுவுனது தான். வெளியே ஆசர் ஆஷூஷன் அப்படின்ட்டு பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட கம்பெனி பேர் போட்டிருக்காங்க. உள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சைனீஸ் தான் பண்ணுவாங்க. இந்த ஆஷூஷ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு என்னோடய நாலேஜ் படி வந்து போர்டு வந்து அவங்களே ஓனாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக வாங்கி அசம்பிள் பண்ணி நம்மக்கிட்ட ஆசரோ ஆஷூஷோ வாட் எவர் இட் இஸ் ஒட்டி கொடுத்துட்றாங்க. இதுதான் லேப்டாப்ஸ்லாம் நடக்குது. உங்களோட ஸ்பெக்ஸ் மீட்டாக தான் பாருங்கள், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் மீட்டாக தான் பாருங்கள், அப்புறமா ரிலையபிலிட்டி சர்வீஸ் இதெல்லாமே நான் பாருங்கள். ஸோ இந்த லேப்டாப்பில் வந்து இன்னும் டீப்பாக போயிடலாம். நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்ஸு அந்த கேமிங் ரன் பண்ணி ஸோ அந்த லெவலுக்கு போயிடலாம். இனிஷியலாக உங்களுக்கு வந்து இது வந்து 4 zone RGB வந்தது. கீபோர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்குது, முன்னாடி சொல்கிறேன். இந்த RGB வந்து இருக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் நைட்ரோ சென்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டெடிக்கேட்டடான ஒரு கீயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடாக தெரியுது. அந்த கீ கொடுத்து அந்த சாஃப்ட்வேரில் போகிற அளவுக்கு அந்த சாஃப்ட்வேரில் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பழைய வந்து ஆஷூஸ் ஸ்டஃப் FX 505 DTன்ற அப்படி ஒரு மாடல் வச்சுருந்தேன். Ryzen 5 1650 வச்சுருந்தேன், ஓகேங்களா? ஸோ அதில் ஹார்மோனி கிரியேட்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. பக்காவை கொடுத்துருப்பாங்க. ஒரு யூசர், இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், எங்களை வேறு யாரோ யூஸ் பண்ணாங்களா, ஒரு யூசர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேம் யூஸ் பண்ணுவாங்களா, மூவி யூஸ் பண்ணாங்களா, நீங்கள் யூசர் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரீபெய்டாக முன்னாடியே செட்டிங் பண்ணிங்க, செட்டிங்ஸ் எல்லாமே மாறிக்கும். இது அந்த ஆப்ஷன் கிடையாது. இந்த சாஃப்ட்வேருக்கு அப்டேட் இருக்கான்னு கூட தெரியல. ஆனால் அந்த சாஃப்ட்வேருக்கு அப் டு டேட் வரும் ஹார்மோனி கிரியேட் ஆஷூஷன். பட் இதில் நம்ம பேருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபேன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், லைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் பெருசாக அந்த சாஃப்ட்வேரில் பெரிய விஷயமா எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக கீ கொடுக்கறது வந்து எனக்கு வந்து சரின்னு படல. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதோ ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கலாம். நான் ஏன் இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஷூஸோட கீபோர்டு வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கீபோர்டோட இன்டர்ஃபேஸ் நல்லா இருந்துச்சு. நான் மெயினாக அதை நோட் பண்ண விஷயம் என்னென்னா ஃபங்க்ஷன் கீ. இதில் ஃபங்க்ஷன் கீ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒன் ஹேண்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் கீ ஆப்ரேட் பண்ணோன்னா பண்ணலாம், பட் லிமிட் ஆகிடும். பாதி தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐ மீன் இப்போ மேலே இருக்க பார்த்தீங்கன்னா F7 வரையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இந்த பக்கம் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண இன்னொரு ஹேண்ட் தேவைப்படுது. ஈவன் தோ நம்ம 2 கை யூஸ் பண்ண தான் போகிறோம் கீபோர்டில், ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன், என்னோட கன்வீனியன்ட்டுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கீ வந்து கொடுத்துருக்கிறது நல்லா இல்லை. இந்த பக்கமும் ஒரு ஃபங்க்ஷன் கீ கொடுத்துருக்கலாம். இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக அந்த ஃபங்க்ஷன் கீ கொண்டு வந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த கீபோர்டில் இன்னொரு விஷயம் என்ன, இந்த ஆஷூஸில் இப்போ வர லேப்டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ கீ இருக்கும்ல, கேம் விளையாடுறதுக்குன்னு ரைட் சைடில் இருக்கும்ல ஆரோ கீஸ், அந்த கீஸ் எல்லாம் சின்னதாக ஆக்கிட்டாங்க டஃப் கேமிங்கில். எனக்கு பிடிக்கவே இல்லை ஆஷூஸ். அது ஒரு காரணம். நான் அந்த இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அந்த ஆரோ கீ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம், நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு பிடிச்சது இங்கே. அதுதான் இவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் கீஸ் வந்து அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டாக இல்லை. அந்த நைட்ரோ கீ தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை சாஃப்ட்வேர். நீங்கள் சாஃப்ட்வேர் நல்லா கொடுத்தீங்கன்னா எஸ் நைட்ரோ கீ இஸ் த பெஸ்ட். பட் அந்த அளவுக்கு சாஃப்ட்வேரில் இல்லை. நான் எடுத்தோடனே ஏன் நெகட்டிவ் சைட் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தோன்றதெல்லாம் சொல்கிறேன். பட் எடுத்தோடனே நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு லேப்டாப், நீங்கள் ஏன் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல லேப் வாங்கணும்ல. ஸோ
அதுதான் பார்த்திங்கன்னா நான் வந்து கேம் வந்து லைக் எதுக்கு லேப்டாப் போனால் கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கேமிங் வைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளைட் சிமுலேட்டரும் அப்புறமா வந்து என்எஃப்எஸும் விளையாடினேன். ஸோ ஃப்ளைட் சிமுலேட்டர் வந்து ஒரு நெட்டும் யூஸ் பண்ணோம், உங்களுக்கு கிராஃபிக்ஸ் அண்ட் சிபியூஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அது ஒரு ஹை பொட்டென்ஷியல்னு சொல்லலாம். ஒரு இன்டென்சிவான டாஸ்க் கொடுக்கும் லேப்டாப்புக்கு அந்த ஃப்ளைட் சிமுலேட்டர்ன்ற. அது சிமுலேட்டராக இல்லை கேமான்னு தெரியாது, பட் எஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அதை பார்த்திங்கன்னா ஒரு டைம் எனக்கு வந்து ஒரு 20 FPS ஆவரேஜாக கிடச்சிருச்சு. இன்னொரு டைம் நான் வேறு ஒரு ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போகும்போது, ஃப்ளைட் ஜெட் வாட் எவர் இட் இஸ், அதை எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு 30 FPS கிடைக்கிது. இது வந்து உண்மையாலே ஹார்ட்வேரில் கன்சியூம் பண்ணதா இல்லை டேரெக்டாக சர்வரில் இருந்து கன்சியூம் பண்ணதான்னு தெரில, பட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஒரு இன்டென்சிவான எனக்கு ஒரு 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 கேமோ ஒரு சிமுலேட்டரோ எனக்கு தோணுச்சு. ஸோ அதை இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே என்எஃப்எஸ் பேபேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே அல்ட்ரா செட்டிங். இங்கே ஃப்ளைட் சிமுலேட்டருமே எல்லாமே அல்ட்ரா செட்டிங், இங்கேயுமே எல்லாமே அல்ட்ரா தான். இங்கே எல்லாமே அல்ட்ரா செட்டிங்ஸ் தான். ஸோ அந்த செட்டிங்ஸில் வரும்போது இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஆவரேஜாக ஒரு டைம் 60 FPS கிடச்சிச்சு, இன்னொரு டைம் எனக்கு வந்து 40 to 50 அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இந்த கேமில் வந்து என்ன விளையாட முடியாதான்னு கேட்குறீங்க, எல்லாமே ப்ளேயபிள் தான். ஃப்ளைட் சிமுலேட்டரில் ஈவன் தோ 20 FPS இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது தெரியாது. ஏன்னா அதோட கிராஃபிக்ஸ் எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்காது, எல்லாமே பொறுமையாக தான் இருக்கும். ஸோ என்னதுலையுமே எதுவுமே நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணாலுமே நீங்கள் மீடியம் செட்டிங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரீசன் என்னென்னா அல்ட்ராவில் வச்சுருக்கேன், எல்லாமே ஃபுல்லில் வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேமிங் லேப்டாப்பில் வர செட்டிங்ஸ் விளையாடுற அளவுக்கு செட்டிங்ஸ் இங்கே வச்சுட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போயே நம்மளுக்கு வந்து ரீசனபுளாக இருக்கும் போது தாராளமாக கேம்ஸ் வந்து தாராளமாக விளையாடலாம். ஆனால் நான் ஒரு ப்ரோ கேமர், நான் அப்படியே ஃபுல் கிராஃபிக்ஸில் வச்சு தான் விளையாடனா அதுக்கான லேப்டாப் இது கிடையாது. இது ஒரு மிட்ரேஞ்ச் லேப்டாப். நீங்கள் ரொம்ப மொக்கையாகவும் இருக்காது, கேம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாகவும் போகாது, ரொம்ப அதிகமாகவும் எதிர்பார்க்காது. ஒரு மீடியமான கேம்ஸ் வந்து விளையாடிக்கலாம், எல்லா கேம்ஸும் விளையாடிக்கலாம். ஐ மீன் ஜென்ரலான இருக்க எல்லா கேம்ஸும் விளையாடிக்கலாம். ஓகே, சினி பெஞ்சோட R23 ஸ்கோர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ காஸ்டியூம்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்த நாள் எடுக்கிறதுனால, ரிஸ்க்லாம் இருக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ அதோட ஸ்கோர்ஸ் பார்த்திங்கன்னா மல்டிகோரில் வந்து 12115 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி வெப்சைட்டில் இருக்க டேட்டாவோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 7.1% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம லேப்டாப் வந்து கம்மியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ 7.1 வந்து அக்செப்டபிள் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 1510 அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்கோரை வச்சு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அரௌண்டு 9 to 10% டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. கரெக்டாக சொல்லணும்னா 10% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம வெப்சைட்டுக்குமே இதுக்குமே. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஓகே அப்படின்றதால நம்மளுக்கு வந்து 90% எஃபிஷியன்சி கிடைக்குது அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ நம்ம வந்து CPU செட்டோடது வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5430. இது வந்து ஆவரேஜ் வித் வந்து ஃபேனில் வந்து கூலிங் ஃபேன் வந்து மேக்ஸில் வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட டிடிபி பார்த்திங்கன்னா அரௌண்டு 60 வாட் வந்து ஆவரேஜாக எடுத்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஸ்கோர்ஸ் பார்த்திங்கன்னா 5430. இது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஸோ வந்து தெர்மல் த்ராட்டில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் இது வந்து ஸ்கோர்ஸ் வந்து நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும்போது கம்மியான ஸ்கோர்ஸ்லேருந்து அதிகமான ஸ்கோர் போயிருக்கு. ஸோ தெர்மல் வைஸ் இவங்க நல்ல ஒரு ஹீட்டை வந்து நல்லா டிசப்பேட் பண்ணுற அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கூலிங் சிஸ்டம். ஸோ ஃபேன் நாய்ஸுமே நல்லா அதிகமாகவே கேட்கும். உங்களுக்கு வந்து 7000 RPM மேக்ஸ் ஸ்பீடில் ஃபேன் போடும்போது நல்லாவே நாய்ஸ் கேட்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை அப்படி இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே இந்த லேப்டாப் வாங்கலாம். ஸோ வந்து கேமிங் லேப்டாப்னாவே உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ் இருக்க தான் போகுது. ஏன்னா அவங்க கூலிங் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படி போயிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து குவைட் மோட் போட்டு உங்களுக்கு வந்து பேட்டரி சேவர் அந்த மோட் விண்டோஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன் நாய்ஸ் வந்து தெரியாது, பெருசாக இருக்காது. ஸோ அதுதான் அது மேக்ஸில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். பட் என்னை பொறுத்தவரையும் எனக்கு யூசேஜ் பார்த்திங்கன்னா எனக்குலாம் சூப்பராக இருக்கும். எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ ஃபேன் நாய்ஸ் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா அந்தளவுக்கு வந்து கூலிங் வந்து பண்ணுது. ஸோ அதனால தான் ஸோ இது வந்து அக்செப்ட் பண்ணி எனக்கு வந்து அதாவது எந்த பெரிய ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியர் ப்ரோ தான். ஸோ ப்ரீமியர் ப்ரோ வந்து நான் வந்து இங்கே டெஸ்ட் பண்ணல. சப்போஸ் டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டைமிங் மட்டும் காமிக்க முடியும். மேபி வந்து சீக்வன்ஸ் அதிகமான டைமிங் அதிகமாக தான் போகுது. நான் அதுவும் பெருசாக இது பண்ணல. உங்களுக்கு வந்து இது வந்து பெருசாக வந்து ப்ராப்ளம் இருக்காது. 16 GB ரேம் நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருந்தால்.
பட் இங்கே 8GB ரேம் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு லேக் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் 16GB ரேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்டிவிட்டிக்கு கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த லேகும் எதுவும் கிடையாது, எந்த ஃப்ரேம் ட்ராப்பும் கிடையாது. 8GB ரேம்லேயே நல்லா பண்ணுது. ஸோ 16GB ரேம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஸோ ப்ராடக்டிவ் பொறுத்தவரையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயம் என்னென்னா, இந்த லேப்டாப்பு பின்னாடி வந்து வாரண்ட்டி வாய்ட் சீல் ஒட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளே ரேம் மாற்றணும், நம்மளே ஹார்ட் டிஸ்க் பண்ணணும், இல்லை ஃபேன் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ண முடியாது. ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் ரேம் மாற்றி தரோம், நாங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம 8OD சொல்கிற மாதிரி தான் ரைட் டு ரிப்பேருக்கு எகென்ஸ்டாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணேன் நெட்டில். அப்படி பார்த்தவரை என்ன கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதே சேம் லேப்டாப் சேம் வெர்ஷன் யூஎஸில் அந்த மாதிரி வெளியூரில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சீல் இல்லாமல் விற்றுட்ருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ரூல்ஸ் இருக்குது, இங்கே வந்து ரூல்ஸ் இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்டிக்கர் வச்சு விற்றுட்ருக்காங்க. என்ன ஒரு பயங்கரமான டென்ஷன் இது வந்து. நான் அதனால தான் இன்னும் இந்த வீடியோ வந்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட முடியல. உள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணான்னு ரீசன் வந்து அதுதான். இத்தனைக்கு நான் வந்து 3 years வேறு எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டிருக்கேன். ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அந்த லேப்டாப்பில் நம்ம ரிப்பேர் பண்ணோம், இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணுறோம்னா அது வந்து எகெயின்ஸ்டாக தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஓன் ரிப்பேர் பண்ண முடியாது. இல்லை எதுக்கு எடுத்தாலும் சர்வீஸ் சென்டருக்கு நான் போனோம், அங்கே எடுத்து வாங்க அப்படின்றாங்க. வேறு வெளியிலையும் எங்கேயும் கொடுக்க முடியாது. ஓகே, இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரைஸ் அரௌண்ட் வந்து 72K வருது. எஸ், கண்டிப்பாக அது வந்து ஒர்த்து தான். ஸோ இது வந்து 8GB ரேம் வேரியன்ட். நீங்கள் வந்து வாங்காத அப்படின்னா 16GB வாங்குங்க. இல்லைனா நம்ம அப்கிரேடும் பண்ண முடியாது, அவங்ககிட்ட கொடுத்து தான் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து Acer Nitroவில் வச்சுக்கோங்க. மற்ற பிராண்ட் எப்படி இருக்குன்னு தெரில. பட் இதில் வந்து நம்மளாக அப்டேட் பண்ண முடியாது. நான் அப்படி தான் நினச்சி வாங்கினேன். இவங்க வாரண்ட்டி வாங்கி கொடுத்து நம்ம ஓப்பனே பண்ண முடியல லேப்டாப்பு. என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு விடுங்க, திருப்பி அந்த கனெக்டர் போவேனா. இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டப்புறம் இப்போ ஜிகாபைட்டுன்ற ஒரு லேப்டாப் வந்து ஒரு 94,000 70,000 வந்து இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது, நம்ம Acer Nitro கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8GB ரேம் அடிஷ்னலாக டோட்டல் 16GB ரேம் ப்ளஸ் வந்து 3050 Ti கொடுக்குறாங்க. பட் Acer Nitroவில் 3050 ப்ளஸ் 8GB ரேம் தான் இருக்குது. ஆனால் இதில் 16GB ரேம் 3050 Ti இருக்குது ப்ளஸ் 70,000 இது வந்து. பட் ஆனால் Acer Nitro வந்து 72,000. அண்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வைஸ் Acer Nitro வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. பட் ஜிகாபைட் வந்து அவங்க ஓன் ஆத்தரைஸ்டு சர்வீஸ்ன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து எனக்கு தேவையில்லை, SSD மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 70,000க்கு ஜிகாபைட் ஒர்த்து தான். பட் திருப்பியும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜிகாபைட் ஒர்த்து கிடையாது. ஏன் Acer Nitro தான் ஒர்த்து. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எனக்கு ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட் தேவையில்லை ப்ளஸ் வந்து SSD இருந்தால் போதும் அப்படின்னா கோ ஃபார் ஜிகாபைட் நான் சொல்லுவேன். எனக்கு ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து Acer Nitro தான் போகணும். ஓகே, இந்த வீடியோவில் இப்படி தான் ஓவராலாக ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்டு இதை பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டதுனாலும் போடுங்க. அதே மாதிரி வந்து லேப்டாப் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போடலாமா என்னன்றது போடுங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். இன்னொன்று வந்து நான் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். பாய்.